ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதி ஷார்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டிஃபன் சாதம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தோரம்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான டால் சாம்பார் சமைக்க போகிறோம். இந்த சாம்பார் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா காரம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 150 கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் 4 விசில் விட்டு குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பாத்திரமும் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். இது கூடவே சீரகத்தை சேர்த்துப்போம். வரமிளகாய் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா வெங்காயம் கருகிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. கிளறி விட்டுக்கணும். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு குழைய வச்ச தோரம்பருப்பு இதில் சேர்த்துப்போம். இந்த பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுப்போம். நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துப்போம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். இந்த குழம்பு கொதிச்சு வர ஒரு 5 நிமிஷம் ஆகும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது. இந்த டால் சாம்பார் இட்லி, சப்பாத்தி, சாதம் கூடலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்மளுடைய சூப்பரான டால் சாம்பார் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச டால் சாம்பார் ரொம்பவே சூப்பராக வந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.